சென்னையில் உள்ள 14 முக்கிய சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று மாநகராட்சி பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் வெள்ளியன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிதிக்குழு தலைவர் சந்தானம் தாக்கல் செய்தார். அப்போது சென்னை நதிநீர் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் கூவம் ஆற்றின் கரை பகுதிகளை மேம்படுத்தப்படுகிறது என்றும், மிதக்கும் கழிவுகளை அகற்றும் பணிகள், எல்லை சுவர் அமைக்கும் பணியும், பூங்காக்கள், பூங்கா நடைபாதை, திடக்கழிவு அகற்றும் பணி ஆகியவற்றுக்கு மொத்தம் 100 கோடியே 96 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருங்குடி, கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டு குப்பை வளாகங்களை சுற்றிலும் மூலிகை செடிகள், தானிய செடிகள் கொண்டு பசுமை வேலி அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது என்றும், பேப்பர் மில் சாலை, செம்பியம் ரெட்ஹில் சாலை, நெல்சன் மாணிக்கம் சாலை, NSK சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட 14 சாலைகள் அகலப்படுத்தப்படும் பணிக்கு நில எடுப்பு அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தரத்திலான கட்டமைப்புகளுடன் ஹாரிங்டன் சாலை மேம்படுத்தப்படுகிறது என்றும், காமராஜர் சாலையை ரம்மியமாகவும் கம்பீரமான தோற்றத்தோடும் காட்சியளிக்கும் வண்ணம் மேம்படுத்தப்படுகிறது என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.